ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் பீட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேசிக்காக லீஃப் வந்து ஃபில் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருப்போம். சேம் மெத்தட் தான். பட் வந்து கட் பீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கட் பீட்டில் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டிச்சாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லோடிங் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃபில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் தான் நீடில் இருந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மேலேருந்து நீங்கள் வந்து லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர மேலேருந்து மட்டும் தான் லோட் பண்ணணும். பேக்காக வந்து ஒரு செயின் ஸ்டிச் அல்லது ஒன்றுக்கும் மேலே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 4 லைன் மட்டும் போட்டு நீங்கள் ஒரு குட்டி லீஃபை வந்து இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீஃப் வச்சும் நீங்கள் புட்டாக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் ஒரு கொடி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து லீஃபாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி லீஃப்லாம் ட்ரை பண்ணும்போது சிங்கிள் கட் பீட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் லோட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஒரு அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 அல்லது 3 நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 பீடோ 5 பீடோ சேர்த்து வந்து நீங்கள் லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீங்கள் வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதனால வந்து இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப மேலே தூக்கிட்டு எழும்புற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம நார்மலாக லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோமோ அதே ஸ்டிச் தான். ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பொருள் என்ன கேளுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காம எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த லீஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 லைனோ 5 லைனோ வந்து கொடுத்து இந்த லீஃப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேசிக்காக செகண்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ கட் பீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பீட் எடுத்தது இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்ததை விட கொஞ்சம் பெருசு. இப்போ ப்ளூ கலர் எடுத்துருக்கிறது அதை விட கொஞ்சம் சிறுசு. அதுக்கு அடுத்தது வந்து அதை விட கொஞ்சம் குட்டியானதாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா ஷேப்பு டியூப் பீடெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். டியூப் பீடெலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பீடு என்ன கலரில் எடுத்துருக்கீங்களோ, அதாவது கட் பீடு சுகர் பீடெலாம் என்ன கலர் எடுத்துக்கிறீங்களோ அதே கலரில் வந்து நீங்கள் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ளவுஸுக்கெலாம் ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சின்ன சின்னதுனா கொஞ்சம் மிஸ்டேக்கும் தெரியாது. நீங்கள் நாட் போடுறதுலாம் ரொம்ப விசிபிளாக தெரியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் பீடுக்கு வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். செகண்ட் பீடுக்கு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். பட் அந்த குட்டியாக லாக் போடுறதுலாம் அந்த ரெட் கலர் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்னதாக விசிபிளாக தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளூ கலரே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் சேம் த்ரெட்டையே வந்து கண்டினியூ பண்ணேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் பண்ண மிஸ்டேக் அப்படி தான். ஏன்னா வந்து ப்ளவுஸ் ஒரு கலரில் இருந்தது, பட் நான் பீட் கலரில் வந்து நான் கொடுத்துட்டேன். அப்போ வந்து எனக்கு பீட் கலரில் கொடுத்தனால ப்ளவுஸ் கலர் வேறு மாதிரி கொஞ்சம் இருந்தனால எனக்கு வந்து சுகர் பீடில் வந்து நான் கோல்டன் கலர் கொடுத்தேன். ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர். அப்போ நான் கோல்டன் கலர் கொடுக்கும்போது எனக்கு சின்ன சின்ன இந்த நாட்டு சின்ன சின்ன லாக்லாம் போடும்போது கொஞ்சம் விசிபிளாக தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ப்ளவுஸில். அதுக்கப்புறம் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேலேருந்து ஒரு 4 பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அப்படி பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் லெஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் லெஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சேம் லீஃப் ஷேப் தான். பட் என்னென்னா நம்ம இதில் கட் பீட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ கட் பீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இந்த ஷேப்பும் இந்த லீஃப் ஷேப்பும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எப்பவும் போல தான் பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து பீடு வந்து லோட் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கீழேருந்து பீட் லோட் பண்ணி மேலே போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். மேலேருந்து லோட் பண்ணுறீங்கனாலும் அதே மாதிரி. பட் இந்த மாதிரி லீஃப் ஷேப்புக்கெலாம் நீங்கள் மேலேருந்து லோட் பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலேருந்து பீடு லோட் பண்ணுறேன். ரைட் லெஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் நம்ம ட்ரை பண்ணுறது கட் பீட் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுகர் பீடு யூஸ் பண்ணுறதை விட கட் பீட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்சம் வந்து ஒர்க் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் வந்து லுக் வைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லீஃப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம சின்னதா நான் சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக சென்டரில் இருந்து வந்து நான் கட் பீட் கொடுத்து அந்த இடத்த நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து இறக்கிட்டேன். பட் மேலே இருக்கிறது எனக்கு வந்து லைட்டாக அந்த த்ரெட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் அதுலேயும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக மேலே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் சின்ன சின்னதாக பண்ணால் கூட அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றபடி வந்து மிஸ்டேக் வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ நான் அதனால தான் கட் பண்ணாமல் கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து சின்ன கேப் அங்கே எனக்கு தெரிஞ்சிச்சு, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு மிஸ்டேக்கும் அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஷேப்பில் நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, ரைட்டு அல்லது லெஃப்ட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் என்னென்னா கமெண்ட் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கண்டிப்பாக ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நிறைய வீட்லேயே ட்ரை பண்ணுவீங்க. ஸோ யாராக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க கட் பீடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண 2 விட குட்டியான கட் பீடு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 4 விட 5 அந்த மாதிரி நீங்கள் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து ட்ரா பண்ணுறதுல இருந்து விலகி நீங்கள் வந்து லாக்கோ அல்லது வந்து பீடோ வந்து எக்ஸ்ட்ரா போடாதீங்க. ட்ரா எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடுறோம். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு சைடு நீங்கள் வந்து கட் பீட் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கும். சிம்பிளான ஷேப்பாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய ஷேப் இருக்குது. பேசிக்கான ஷேப்ஸ் இது தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்போஸ்டாக அட்வான்ஸ் கிளாஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய ஷேப்ஸ்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டைம் இருக்கும்போது நான் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து ட்ரெண்டிங்காக நிறைய டிசைன்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியணுன்னா கூட எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியலன்னா. ஸோ நம்மளும் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் புது புது விஷயங்களை. ஸோ கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ நான் ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடும் அதே மாதிரி சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி தான். ஸோ ஏற்கனவே வந்து சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் ரைட் சைடு. அதனால் வந்து பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி கூட ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லீஃப் ஷேப்பும் வந்து ப்ராப்பராக வந்துடும். சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம செகண்ட் டைப்பில் கொடுத்தோம் இல்லையா சென்டரில் பீடு, அது மாதிரி நீங்கள் சேம் கலர்லேயும் கொடுத்துக்கலாம், கான்ட்ராஸ்டான கலர்லேயும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போது, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது. வீட்டிலே இருந்தே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக நம்மளாலேயும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். வீட்டிலே இருந்து லேர்னிங் டைமில் நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நிறைய கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கோங்க. நான் வந்து ஒரு சேனல் மட்டும் ஸ்டக் ஆக மாட்டேன். எனக்கு வந்து கற்றுக்கிற டைமில் வந்து நிறைய சேனல் ஹெல்ப் பண்ணிச்சு. கற்றுக்கிற டைம் மட்டும் இல்லை, இப்போவும் நான் நிறைய சேனல் ரெஃபரன்ஸ்க்கு வந்து எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், நான் வந்து ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய வந்து வீடியோ பார்ப்பேன். ஸோ அது மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. டைம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டிலேருந்து நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.